ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸாம்பிள் 8. Find the coordinates of the points of trisection, that is points dividing in 3 equal parts of the line segment joining the points a2, -2 and b -7, 4. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? a2, -2 and b -7, 4 ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு லைன் செக்மெண்ட் AB கிடைக்கும். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? coordinates of the points of trisection. அதாவது points of trisectionோட coordinates கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. points of trisectionனா என்னது? ஒரு லைன் செக்மெண்ட்டை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிற பாயிண்ட்ஸை தான் நம்ம பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லைன் செக்மெண்ட்டை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்னா நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் தேவைப்படுது? ஒரே ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. அதே போல் ஒரு லைன் செக்மெண்ட்டை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும்னா நமக்கு 2 பாயிண்ட் தேவைப்படும். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸை தான் இங்கே பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் ப்ராக்கெட்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பாயிண்ட்ஸ் டிவைடிங் இன் 3 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்டை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிற பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், சொல்யூஷன் போகலாமா? சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏபி லைன் செக்மெண்ட் வரைஞ்சிருக்கேன். a2, -2 b -7, 4ன்னு நேம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிற 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். p x1, y1 and q x2, y2ன்னு. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் இந்த லைன் செக்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்குது? 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. எப்படி? AP ஒரு பார்ட், PQ ஒரு பார்ட், QB ஒரு பார்ட். ஸோ AP, PQ, QB இது எல்லாமே ஈக்குவல் பார்ட்ஸாக இங்கே பிரிஞ்சிருக்குது. ஸோ இந்த ஏபியை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறது எது? இந்த பாயிண்ட்ஸ் P அண்ட் Q. இங்கே இந்த P அண்ட் Qவை தான் நம்ம பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன்னு சொல்லுவோம். ரைட், இப்போ Pயில் இருக்கிற x1, y1 கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கணும், Qவில் இருக்கிற x2, y2 கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ given let a2, -2 b -7, 4 be the given points. ஸோ கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டையும் givenல எடுத்து எழுதியாச்சு. let p x1, y1 q x2, y2 be the points of trisection of line segment joining a and b, that is ap is equal to pq is equal to qb. ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷனை நம்ம நேம் பண்ணி அதோடைய கண்டிஷனையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஏபி, பிக்யூ, கியூபி ஈக்குவலாக இருக்குங்கிறதையும் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் கிவனில். ரைட், டு ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் P அண்ட் Q. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருந்தாங்களோ அதையும் டு ஃபைண்டில் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ரைட், பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷனுடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? செக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். We know that section formula is P of x, y is equal to m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, m1 by 2 plus m2 y1 divided by m1 plus m2. So section formula என்னங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். இந்த சம்மில் நம்ம Pயை வந்து x1, y1 தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே P of x, yன்னு எழுதியிருக்கோமேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் இது வந்து ஃபார்முலாங்கிறதுனால நான் ஜென்ரலாக P of x, yன்னு எழுதியிருக்கேன். இந்த சம்மில் நம்ம 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் Pயை x1, y1னும் Qவை x2, y2ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபார்முலான்னு எழுதும் போது நம்ம ஜென்ரலாக P of x, yன்னு தான் எழுதணும். அதனால தான் இங்கே ஃபார்முலாவை நான் P of x, yன்னு போட்டு எழுதியிருக்கேன். ரைட், சின்ஸ் P divides AB in the ratio 1:2. P வந்து AB லைன் செக்மெண்ட்டை 1:2ன்ற ரேஷியோவில் பிரிக்குது. அது எப்படி பிரிக்குது? இப்போ இதுதான் லைன் செக்மெண்ட் AB. ரைட், இந்த லைன் செக்மெண்ட் ஏபியில் நம்ம 2 பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணியிருக்கோம். என்னது? ஒன்று P, இன்னொன்று Q. பட் நம்ம Pயோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். x1, y1ங்கிற Pயோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறதுனால இங்கே நான் Qவை கன்சிடர் பண்ண போகிறதில்லை. பட் அந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இந்த ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டை நம்ம
3 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் பிரிச்சிருக்கும். அதுதான் நம்ம கொஷின்லேயும் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பிங்கிற கோஆர்டினேட்டை மட்டும் கண்டுபிடிக்க போகிறதுனால நான் கியூங்கிற பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணலை. இந்த பி என்ன பண்ணுது, இந்த லைன் ஏபியை 1:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. எப்படி, இங்கே ஏபி வந்து ஆல்ரெடி 1 பார்ட்டாக தான் இருக்குது. இங்கே பிபிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 1 பார்ட்டாகவும் இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 1 பார்ட்டாகவும் இருக்குது. அப்போது இந்த பிபிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சிருக்குது. ரைட், ஏபி வந்து 1 பார்ட் இருக்குது, பிபி வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. ஸோ P divides AB in the ratio 1:2. ரைட்மா, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். since P divides AB in the ratio 1:2. ஸோ நமக்கு செக்ஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு A பாயிண்டோட கோஆர்டினேட்ஸும் இருக்குது, B பாயிண்டோட கோஆர்டினேட்ஸும் இருக்குது, ரேஷியோவும் இருக்குது. இதை நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா P of x1, y1 நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட், ஸோ செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பாயிண்ட்ஸ் எழுதிக்குவோம். என்னது, A 2, -2, B -7, 4 and the ratio என்னதுமா 1:2. இப்போ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1, y1 நேம் பண்ணிக்கிறேன், பியில் இருக்கிற xy கோஆர்டினேட் x2, y2 நேம் பண்ணிக்கிறேன், அந்த ரேஷியோவை m1 and m2ன்னு நேம் பண்ணிக்கிறேன். ரைட், யூசிங் செக்ஷன் ஃபார்முலா we get P of x1, y1 is equal to m1 x2. m1 என்னது 1, x2 என்னது -7. 1 into -7 plus m2 x1. m2 என்னது 2, x1 2. 2 into 2 divided by m1 plus m2. m1 என்னது 1, m2 2. 1 plus 2. Right? Comma m1 y2. m1 1, y2 4. 1 into 4 plus m2 y1. m2 2, y1 -2. 2 into -2 divided by m1 plus m2, m1 1, m2 2, so 1 plus 2 போட்டிருக்கும், which is equal to 1 into -7, -7. So different signs இருக்குது, 1க்கு plus இருக்குது, 7க்கு minus இருக்குது. முதல்ல signs multiply பண்ணுவோம், plus into minus minus, 1 into 7, 7. So 1 into -7 நமக்கு என்ன கிடைக்குது, -7 plus 2 into 2, 4 divided by 1 plus 2 என்னதுமா 3. 1 into 4, 4 plus 2 into -2. So different signs இருக்குது, signs முதல்ல multiply பண்ணுவோம், plus into minus minus, 2 into 2, 4 divided by 1 plus 2 என்னதுமா 3, which is equal to -7 plus 4. So different signs இருக்குது, 7க்கு minus இருக்கு, 4க்கு plus இருக்கு. different signs இருந்ததுன்னா numbers subtract பண்ணணும். 7 minus 4, 3. 7 பெரிய நம்பர், அதோட சைனை தான் ஆன்சருக்கு கொடுக்கணும். ஸோ மைனஸை நம்ம ஆன்சருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ -7 plus 4 என்னதுமா -3 டிவைடட் பை 3 அப்படியே எழுதுகிறோம். 4 minus 4 0, 0 டிவைடட் பை 3 எழுதுகிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 1s are 3, 0 divided by anything is 0. So which is equal to -1, 0. Therefore we got P of x1, y1 is equal to -1, 0. So ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் Q கண்டுபிடிக்க போகிறோம். Since Q divides AB in the ratio 2:1. So Q என்ன பண்ணுது, AB லைன் செக்மெண்ட்டை 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்குது. அது எப்படி பிரிக்குது, ஸோ லைன் செக்மெண்ட் AB நான் Qங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுனால Qவை மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன், Pயை நான் கன்சிடர் பண்ணலை. ரைட், ஆல்ரெடி ஏபிங்கிற லைன் செக்மெண்ட் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சாச்சு நம்ம ஆஸ் பர் த கொஷின். ஓகே, ஸோ இந்த கியூபிங்கிறது 1 பார்ட்டு, ஏக்யூங்கிறது வந்து என்னது, இந்த 1 பார்ட்டும் இந்த 1 பார்ட்டையும் ஆட் பண்ணோன்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸில் இருக்குது. அதுதான் Q டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 2:1. ரைட், அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போது ஏ கோஆர்டினேட்ஸ் இருக்குது, பி கோஆர்டினேட்ஸ் இருக்குது, அந்த ரேஷியோ 2:1 இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா Qவோட கோஆர்டினேட்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ரைட், ஸோ செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்னன்னு எழுதிக்கிறேன். A 2, -2, B -7, 4 and the ratio is 2:1. ரைட், இப்போ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1, y1 நேம் பண்ணிக்கிறேன், பியில் இருக்கிற xy கோஆர்டினேட் x2, y2 நேம் பண்ணிக்கிறேன், ரேஷியோவை m1 and m2 நேம் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். யூசிங் செக்ஷன் ஃபார்முலா we get
q of x2, y2 is equal to section formula என்னது m1 x2. So m12 x2 minus 7, 2 into minus 7 plus m2 x1, m21 x12 1 into 2 divided by m1 plus m2, m12 m21 2 plus 1 comma m12 y2 4, அப்போ 2 into 4 plus m2 y1, m21 y1 minus 2, 1 into minus 2 divided by m1 plus m2, m12 m21 2 plus 1, right, which is equal to 2 into minus 7 என்னதுமா minus 14. different signs இருந்தா முதல்ல signs multiply பண்ணணும், plus into minus minus, 2 into 7 14. so 2 into minus 7 minus 14 plus 1 into 2 2 divided by 2 plus 1 3 comma 2 into 4 8 plus 1 into minus 2. different signs இருக்குது, முதல்ல signs multiply பண்ணுவோம், plus into minus minus, 1 into 2 2. so 1 into minus 2 என்னதுமா minus 2 divided by 2 plus 1 என்னது 3, which is equal to minus 14 plus 2 என்ன கிடைக்குது minus 12. different signs இருக்குது, 14க்கு minus இருக்கு, 2க்கு plus இருக்கு. so different signs இருந்ததுன்னா numbers subtract பண்ணணும். 14 minus 2 என்னதுமா 12, 14 பெரிய நம்பர், அந்த சைனை தான் ஆன்சருக்கு கொடுக்கணும். ஸோ மைனஸ் ஆன்சருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ minus 14 plus 2 என்னதுமா minus 12, ரைட், divided by 3, 8 minus 2 6 divided by 3. இப்போ இதை simplify பண்ண போகிறோம். 3 4s are 12, 3 2s are 6, which is equal to minus 4, 2. Therefore, Q of x2, y2 is equal to minus 4, 2. So, we got the other point also, right? Points of trisection of a line segment கண்டுபிடிக்க சொன்னாங்க. அந்த points of trisection நம்ம P and Q ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம்? therefore the coordinates of the points of trisection of the line segment AB are minus 1, 0 and minus 4, 2. ரைட், இந்த Q பாயிண்ட்டை நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த லைன் செக்மெண்ட் ஏபி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம Q பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நம்ம P பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஏ பாயிண்ட்டை விட்டுருவோம். ஏ பாயிண்ட்டை விட்டோன்னா பிபிக்கு மிடில் இருக்கிறது தான் Q பாயிண்ட். ஸோ பிபிக்கு மிட் பாயிண்ட்டு தான் Q இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல P கோஆர்டினேட்ஸும் B கோஆர்டினேட்ஸும் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரைட், மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏ பாயிண்ட்டை விட்டுறணும், P பாயிண்ட்டும் B பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ணி அதில் இருக்க கோஆர்டினேட்ஸை மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி Q பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரைட், செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா P பாயிண்ட்டை விட்டுறணும், ஏ கோஆர்டினேட்ஸும் பி கோஆர்டினேட்ஸும் யூஸ் பண்ணி ரேஷியோ 2:1ங்கிற ரேஷியோவையும் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம Qவோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கணும். ரைட்மா? ஸோ Qவோட கோஆர்டினேட்ஸை நம்ம ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று செக்ஷன் ஃபார்முலா, இன்னொன்று மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம Qவோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் ஆல்மா. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.